ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்த மாவு இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 200 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லா மசிக்க முடியும். துண்டு துண்டாக இருந்துடக்கூடாது. கரண்டி வச்சு கூட நீங்கள் மசித்து எடுத்துக்கிடலாம். ஆனால் நல்லா மசித்து எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துடலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா இது கூட மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், தேவைக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா மசித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் கட்டி இல்லாமல் உருளைக்கிழங்கும் மாவையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். உங்களுக்கு மாவு உருளைக்கிழங்குன்னு தனித்தனியாக இல்லாமல் ரெண்டும் நல்லா கலந்துருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 50 கிராம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் 100 கிராம் அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் 1 மடங்குனா முட்டைக்கோஸ் 2 மடங்கு எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 குத்து கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். வெங்காயம் கோஸ் 2ஐயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவில் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக வராது. நமக்கு தட்டி போடும்போது அந்த அளவு கரெக்டாக வராது. இதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போதே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கலை, நீங்கள் தேவைன்னா மிளகு சேர்த்துக்கோங்க. இந்தமாரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு தேவைக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கையில் ஈரம் பண்ணிவிட்டு மாவை எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாது. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து தட்டி வடையாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை போடுங்க. ஒவ்வொரு வடையாக போட்டு காமிக்கிறேன். வடையை போட்டாச்சு. லைட்டாக திருப்பி விட்டுறலாம். அப்பப்போ திருப்பி விட்டிங்கன்னா ஒன்று போல் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை வெந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம். எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம குட்டி குட்டியாக சீஸ் பால் மாரி இல்லைன்னா போண்டா சின்ன சைஸில் இந்தமாரி போட்டு எடுக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உருட்டி போட்டாச்சு. உங்களுக்கு இந்தமாரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கோங்க. இல்லை வடை மாரி தட்டி எடுத்துக்கோங்க. எப்படி போட்டாலுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க. அடிக்கடி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தமாரி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ எடுத்துடலாம். ஓகே, எல்லா மாவையும் இந்தமாரி போட்டு எடுத்துடலாம். உளுந்த மாவே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஹெல்த்தியான வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். பார்க்கவே பொன்னிறமாக அழகாக இருக்குது. டேஸ்ட்டும்
செமையாக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் தேவைன்னா கெச்சப் வச்சு சாப்பிடலாம், இல்லைனா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.